அனைவருக்கும் இனிய வணக்கம். வள்ளுவர் யாசித்தலை பற்றி இரவு இரவு அச்சம் என்ற 2 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார். யாசிப்பவர்களுடைய இன்னல்களை அதில் படம் பிடித்து காட்டுவார். யாசிப்பவர் இல்லை என்று சொன்னால் புகழ் மற்றவர்களுக்கு எப்படி கிடைக்கும்? யாசிப்பவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் வாரி கொடுக்கின்ற ஒரு குணம் உடையவர்கள் மக்கள் இருப்பார்கள் அல்லவா? அவர்களுடைய புகழ் எவ்வாறு உலகுக்கு தெரியும்? அப்போது ஒருவர் இன்னொருவருக்கு ஒரு பொருளை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதன் மூலமாக அவரும் புகழ் பெறுகிறார். சங்க இலக்கியத்தை நாம் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ அரசர்கள் வருகிறார்கள், எத்தனையோ புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். புலவர்கள் போய் பாடுகிறார்கள், அரசனை புகழ்கிறார்கள், அரசன் அள்ளி அள்ளி தருகிறான். இது கணக்கில்லாமல் தருவான். நெருங்கிய நண்பர்களாக அரசனும் புலவர்களும் கூட இருந்திருக்கிறார்கள். அரசனும் நண்பர்களாக இருப்பது ஒரு வகை என்றால், அரசன் யாரோடு அதிகமாக அவன் நட்பு கொண்டிருக்கிறான் என்பதை சங்க இலக்கியம் நமக்கு காட்டுகிறது என்றால், புலவர்களோடு இருந்திருக்கிறான். புலவர்கள் உரிமையோடு பேசுகிறார்கள். புலவனும் அரசனும் விளையாடி இருக்கிறார்கள். இதையெல்லாம் சங்க இலக்கியம் நமக்கு காட்டுகிறது. இப்படி புலவன் வருகிற போது அள்ளி கொடுப்பதாக பெரும் குணத்தை உடையவனாக இருந்திருக்கிறான். பெரும் மருந்தாக கருதப்படுகின்ற நெல்லிக்கனியை ஔவைக்கு தந்திருக்கிறான் ஒரு அரசன். அரசனிடம் வீராப்பாக பேசிய புலவர்களும் உண்டு. என்னுடைய தகுதி அறிந்து நீ கொடு என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். வரிசை அறியாமல் எப்படி நீ தரலாம் என்றெல்லாம் உரிமையோடு கேட்டிருக்கிறார்கள். நாட்டு மக்களுக்கு நீ இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் புலவர்கள். இப்படி புலவர்கள் வருகின்ற போது அள்ளி தந்திருக்கிறார். கூத்தர்கள் வருகின்ற போது அள்ளி தந்திருக்கிறார்கள். அரசர்கள் மட்டுமா, எத்தனையோ வள்ளல் பெருமக்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்களும் நிறைய கொடுத்திருக்கிறார்கள். இன்னொருத்தருக்கு பொருளை கொடுப்பதைத்தான் ஈகை என்கிற சொல்லால் பழந்தமிழர் சுட்டினர். கொடுத்தலுக்கு இலக்கணம் என்ன சொல்லும்னா, ஈ தா கொடு. ஈ என்பது யாரிடமும், தா என்று யாரிடமும், கொடு என்பது யாரிடமும், யார் எப்படி சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் இலக்கணம் சொல்லி இருக்கு. இதில் முக்கியமான ஒன்று ஈகை. நாம் இருக்கிறோம், நாம் யாருக்கு பொருளை கொடுப்போம்? நம்மிடம் பொருள் வேண்டும் என்று கேட்போருக்கு நாம் பொருள் கொடுக்கிறோம். நம்மிடம் பொருள் கேட்கிறார்கள். வழிபாட்டு தலங்களின் வாசலில் நாம் இறப்போரை பார்க்கிறோம். ஏதாவது ஐயா அம்மா ஏதேனும் எனக்கு தர்மம் பண்ணுங்கம்மா என்று கேட்பார்கள். இதை நம்ம பார்க்குறோம். இப்படி அவர்கள் கேட்பதற்காக நாம் ஒன்றை தருகிறோம். ஒரு காலத்தில் அதாவது நாம் பயன்படுத்துகிற ஒரு செலவாணியாக இருக்கின்ற பணம் என்று சொல்லக்கூடிய நாணயங்கள் உருவாவதற்கு முன் உணவைத்தான் கொடுத்தார்கள். இல்லாதவர்களுக்கு உணவை கொடுத்தார்கள். உணவு என்கிற சொல் உண் என்கிற சொல்லிலிருந்து வந்தது தான். அந்த உணவுக்கு உண்டி என்ற பெயரும் உண்டு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை, உணவு கொடுப்பவன் தான் இன்னொருத்தனுக்கு உயிரை கொடுத்தது போல என்பார்கள். உண்டி. பிற்காலத்தில் நாணய வழக்கங்கள், பணத்தை எடுத்து செல்கின்ற ஒரு வழக்கம் ஏற்பட்டதுனால இன்னொருத்தருக்கு இந்த உணவுக்கு மாற்றாக காசை கொடுத்துட்றாங்க. காசை கொடுத்தா அவங்க எங்கே வேண்டாமானாலும் அவங்களுக்கு வேண்டிய உணவை வாங்கி கொள்வார்கள் என்பதற்காக. கோவில்களில் உண்டியல் என்கிற ஒன்று இருக்கிறது. ஒரு காலத்தில் உணவுப் பொருளை போட்டார்கள். அரிசி, பருப்பு முதலான தானியங்களை போடுவதனால் அந்த நிர்வாகத்தினர் அதை உணவாக்கி வறியவர்களுக்கு உணவை கொடுத்தார்கள். இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்த ஒன்று. இன்று யாசிப்பவர்களுக்கு காசுகளை கொடுக்கின்ற ஒரு வழக்கம் வந்துவிட்டது. சரி, யாருக்காக கொடுக்குறோம்? ஏதோ தேவைப்படுகிறது, அவன் கேட்குறான், அதனால் நான் கொடுக்குறேன். எதற்காக நாம் இதை கொடுக்குறோம்? இப்படி கொடுப்பதனால் என்ன நடக்கும்? நமக்கு புண்ணியம் சேரும்.
நான் ஒரு 10 ரூபாய் ஒருவருக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய புண்ணிய கணக்கிலே ஏதேனும் ஒரு அளவுக்கு கூடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அதனால் கொடுக்கிறேன். நான் கொடுப்பதற்கு காரணம் ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம் இருக்குன்னா, நான் இப்படி கொடுப்பதால் எனக்கு புண்ணியம் கிடைக்கும், எனக்கு புண்ணியம் கிடைப்பதால் நான் கொடுக்கிறேன் என்று ஒரு காரணம் இருக்கிறது. அப்போது நாம் ஈகை என்று சொல்வது என்ன பொருள் அமைகிறது என்றால், இந்த காரியத்தை செய்வதனால் நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இப்படித்தான் செய்திருக்கிறார்கள், அதனால தான் நான் கொடுக்குறேன். இதை செய்தால் நல்லதுன்னு அவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க, அதனால் நான் செய்கிறேன் என்றும் சிலர் செய்வது உண்டு. ஆக ஒரு நோக்கத்தோடு தான் இதை செய்கிறோம். இப்படித்தான் எல்லோரும் செய்வார்களா என்றால் அப்படிலாம் இல்லை. இல்லாதவர்களுக்கு கொடுப்பது புண்ணியத்தை பற்றியோ அல்லது ஏதேனும் மனசில் நினைத்து வேண்டுதலுக்காகவோ இப்படியெல்லாம் அவர்கள் கொடுக்காது, இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், அதுதான் அவனுடைய இயல்பாக கூட இருந்திருக்கிறது. இப்படி ஒரு அரசன் இருந்திருப்பதாக சங்கப்பாடலும் ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. இம்மைனா இந்த பிறப்பு, மறுமைனா அடுத்த பிறப்பு. இந்த பிறப்பில் நான் ஒருத்தனுக்கு ஏதோ ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அது எனக்கு அடுத்த பிறவியில் நல்ல பலனை தரும், அதனால் நான் செய்கிறேன் என்று தான் பலரும் நினைத்து செய்வார்கள். ஆனால் ஆய் என்கிற அரசன் அப்படிப்பட்டவனாக இல்லையா. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் என்னும் அறவிலை வாணிகன் ஆய் அல்லன் என்கிறது புறநானூறு. அறத்தையே விலையாகிறான் அவன். ஒரு பொருளை கொடுத்தால் இன்னொரு பொருள் கிடைக்குன்னா அது விலை வைத்து விற்பதற்காக. இப்படி நான் ஒரு பொருளை கொடுப்பதனால் எனக்கு அடுத்த பிறவியில் எனக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று கருதி நான் செய்தால் அறத்தை விற்பது போல அறவிலை வாணிகன் ஆய் அல்லன். பிறரும் சான்றோர் சென்ற நெறி என, பிறரும் மற்றவங்களும் சரி, சான்றோர்களெல்லாம் இப்படி தான் செய்திருக்கிறார்கள், இவர்கள் போகிற வழி இதுதான்னு நினச்சி ஆங்குப்பட்டென்று அவன் அப்படி செய்வது இல்லை. ஏன் அவன் செய்கிறானா, அவன் கை வன்மையே அப்படித்தான், அவனுடைய இயல்பே அப்படித்தான். அவனுடைய கையின் இயல்பு இல்லாதவர்களுக்கு கொடுத்தல். புறநானூரில் ஒரு பாட்டு, அறவிலை வாணிகன் ஆயல்லன் என்கிறார். இது இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக இது செய்தால் புண்ணியம் என்ற ஒரு நம்பிக்கையின் பார்ப்பட்டு செய்தல். சரி, ஈகை என்பது யாருக்கு? தனக்கு சமமாக ஒருவர் வருகிறார், தெரிந்தவர் வருகிறார், அவர் ஏதோ ஒரு உதவியை கேட்குறார், உடனே ஒரு பொருளை எடுத்து அவன் கொடுத்துட்றான், இந்தா வச்சுங்கப்பா நீ கேட்ட ஒரு பணம் சொல்லி கொடுத்துட்றான்னா இது ஈகையா? இது ஈகை இல்லை என்பார் வள்ளுவர். ஏன்னா நான் இவனுக்கு இப்போ நான் உதவி செய்கிறேன், பின்னாடி எனக்கு ஒரு தேவை இருந்தால் அவன் கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வான், என்னுடைய காரியங்கள் நான் இப்படி கொடுப்பதனால் எனக்கு அவன் செய்து கொடுப்பான், இப்படியெல்லாம் ஏதேனும் ஒன்று நான் நினைத்து அவனுக்கு நான் கொடுப்பதனால் அது ஈகை ஆகாது, அது ஈகையும் இல்லை. வள்ளுவர் சொல்கிறார், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். எப்படி? ஆய் போல மனசில் எதையாவது நினச்சி இல்லை அடுத்த ஜென்மத்தில் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தும் இல்லாமல் அறத்தின் செயல் இது என்பதனால் செய்யாமல் இயல்பாகவே உதவ வேண்டும் என்கிறார் வள்ளுவர். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. இல்லாதவனுக்கு கொடுக்கறது தான் ஈகை. ஏற்கனவே வசதி மிகுந்தவனாக இருப்பான், அவனுக்கு போய் கொடுக்கறது என்பது ஒரு காரண காரியத்தோடு இதை கொடுத்தால் எனக்கு அவன் பின்னாடி இந்த வகையில் அவன் எனக்கு உதவியாக இருப்பான் என்று நினைப்பது போலாகிடும். அதனால் வரியார்க்கு ஒன்று ஈகை, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. குறி ஏதோ மனசில் குறித்து எதிர்காலத்தில் இவன் செய்வான், எதிர்ப்பைனா எதிர்காலத்தில் இவன் செய்வான் என்று நினைத்து செய்யப்படுகின்ற ஒன்று. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து என்பார் வள்ளுவர். இல்லாதவனுக்கு கொடுக்கணும், அடுத்த பிறவியில் எனக்கு அது நல்லது நடக்கும், எனக்கு இவ்வளவு எனக்கு புண்ணியம் கிடைக்கும், இதை நான் கொடுத்தால்தான் அவனுக்கு பிற்காலத்தில் எனக்கும் ஏதோ ஒரு காரணத்தோடு எனக்கு உதவி செய்வான், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து செய்யாமல் இயல்பாகவே அவன் உணவு உண்ண கொஞ்சம் கஷ்டப்படுறான்,
அவனுக்கு நான் இந்த உதவியை செய்கிறேன் என்று செய்யும். சரி, இது கொடுக்கறதுனால ஒரு செயல். ஒருத்தன் கொடுக்குறாங்கிறதுக்காக நாம் வாங்கிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். யாசித்தல் என்பது ஒரு சிறந்த செயலாக, தொழிலாக இருக்க முடியாது. இப்போது சில பேர் கொல்லணும்னு நினைப்பாங்க. நல்லாறு, அதுதான் நல்ல வழின்னு கூட நினைப்பாங்க. நல்லாறு எனினும் கொளல் தீது என்பார். கொள்வது என்பது தீது. இது நல்ல வழின்னு யார் சொன்னாலும் சரி வாங்கிக்க, அதெல்லாம் நல்லது தான் அப்படின்னு சொன்னால் கூட பெற்றுக்கொள்வது என்பது தீது. மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. இனி இப்படி ஒருத்தனுக்கு பொருள் கொடுக்குற அப்படின்னு சொன்னால் உனக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, அப்படி சொர்க்கமே உனக்கு கிடைக்காதியா, ஆனாலும் என்றாலும் கூட இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார். சொர்க்கம் கிடைக்கும் என்பதனால தான் கொடுக்குறாரு. சொர்க்கலோகமே உனக்கு கிடைக்காதுன்றாலும் பரவாயில்ல, நீ இன்னொருத்தருக்கு கொடு. ஈதலே நன்று. ஈதல் நன்று. அதனால் பெறுவது நல்லதான்னு கேட்டால் இல்லை, பெறக்கூடாது யாரிடமும். இந்த ரெண்டுத்தையும் இந்த குறளில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆக மனசில் எதையோ ஒன்று எதிர்பார்த்து உதவியோ அல்லது புண்ணியமோ அல்லது இதுதான் அறச்செயல் என்றோ இப்படி செய்வது தான் உலக வழக்கு என்றோ எண்ணாமல் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டியது நம்முடைய கடமை என்பது வள்ளுவருடைய கருத்து. ஆனால் அவர் தகுதியுடையவரா இந்த பொருளை பெறுவதற்கு என்று எண்ணியும் நாம் செய்ய வேண்டும். கை கால்கள் நன்றாக இருக்கின்றன, உழைக்கும் திறன் உடையவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கொடுத்தல் என்பதை தவிர்த்தல் வேண்டும். அதனால தான் சொல்கிறாரு, உண்மையிலேயே உடலால் இயங்க இயலாது, உழைத்து பொருளை பெற இயலாது, பொருள் ஈட்ட முடியாது என்ற நிலையில் முதுமையினால் உடல் ஒரு சிக்கலினாலே உழைக்க இயலாத நிலையில் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு கொடுக்கலாம். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. கொடுத்து வாழ்வோம், மகிழ்ச்சியோடு வாழ்வோம். நாம் மட்டுமல்ல, நம்மை சேர்ந்தோரையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்வோம். எண்ணம். தூய எண்ணம் நன்மையை தேடித்தரும். நல்ல எண்ணமே நம்மை வாழ வைக்கும். எண்ணம் சரியாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். உறுதிப்பட நாம் எண்ண வேண்டும். நாம் எண்ணியதை முடிப்பதற்கு வேண்டிய அத்தனை செயல்களையும் செய்ய வேண்டும். வெறும்ன ஒரு எண்ணத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு உழைக்காமல் இருந்துவிட்டால் நினைத்ததை அடைய முடியாது. எல்லோரும் சொல்லக்கூடியது தான். அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்று சொன்னார். கனவு என்பது நாம் நன்றாக கண்மூடி தூங்கி அதிலே பெறுகிற கனவு இல்லை. எதிர்காலம் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அதை நோக்கி நம்முடைய முயற்சியை செலுத்துவது தான் எண்ணம். அப்படிப்பட்டது தான் நல்ல கனவு. எதிர்காலத்தை நாம் வடிவமைத்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு மனை இருக்கிறது. அந்த மனையிலே ஒருவர் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் உடனே அவர் கட்ட ஆரம்பிச்சிட முடியாது. அதற்கான சில வழிமுறைகள் உண்டு. இந்த இடத்துல இந்த அளவு தான் கட்ட முடியும் என்கிற வரையறையெல்லாம் இருக்கும். அதை நாம் கணக்கிடுறோம். கட்டடம் கட்டித்தரக்கூடியவர்கள் அதற்கான வரைபடங்களை வரைவார்கள். அதை பெறுகிறோம். அந்த வரைபடத்தை அரசோட அனுமதியை பெறுகிறோம். பிறகு அதை நாம் உரியவரிடம் கொடுத்து கட்டத் தொடங்குகிறோம். செங்கல், மண், நீர், இரும்பு, மரம், இன்னும் பிற பொருள்களை கொண்டு ஒரு கட்டடத்தை நாம் எழுப்புகிறோம். உயிரற்ற
செங்கல், கல், மண் போன்ற ஜடப்பொருள்களை பயன்படுத்தி அழகான ஒரு கட்டடத்தை ஆசைக்கேற்ப கட்டுகிறோம். உயிரில்லாத பொருள்களை இப்படியெல்லாம் ஆக்கணும்னு நாம் கற்பனை செய்து இதை கட்டுகிறோம். ஆனால் உயிரோடு இருக்கின்ற நம்முடைய வாழ்வை நாம் எப்படியெல்லாம் கட்ட வேண்டும் என்று எண்ண வேண்டாமா? 20 வயதில் நான் இப்படி இருக்கிறேன், 30இல் இப்படி இருப்பேன், 35இல் இப்படி இருப்பேன், 40இல், 50இல், 60இல் என்றெல்லாம் ஒரு நீண்ட ஒரு தொலைவுக்காக அந்த நீண்ட நெடுங்காலத்துக்கு ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும். அதை நோக்கி நம்முடைய பயணத்தையும் நகர்த்தி கொண்டே போக வேண்டும். இடையறாத உழைப்பு அதனுள் இருக்க வேண்டும். ஆசைப்பட்டால் மட்டுமே அனைத்தையும் அடைந்துவிட முடியாது. ஆசைப்பட சொன்னால் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஆசைப்படுவார்களே. ஒரே நாளில் பிரதமராக வேண்டும் என்று கூட யார் வேண்டுமானாலும் ஆசைப்படலாம். யார் வேண்டுமானாலும் ஒரே நாளில் பல கோடி ஈட்ட வேண்டும் என்று கூட ஆசைப்படலாம். ஆசைக்கு வெட்கமும் கிடையாது. எதை வேண்டுமானாலும் மனம் எண்ணிக்கொள்ளும். கற்பனைத்தானே, நடக்கவா போகிறது என்று தேவையில்லாத எண்ணங்களை கூட நாம் அவ்வப்போது விதைத்து கொண்டே போகிறோம். நம்முடைய எண்ண விதைகள் பலவும் அப்படியே மக்கி வீணாகி போயிருப்பதையும் நாம் அனுபவத்திலே உணர்ந்து இருக்கிறோம். இந்த எண்ண விதைகள் எத்துணை முளைத்து வளர்ந்து கிளைகளாக பரப்பி செழித்திருக்கின்றன. எண்ணம் வளரவே இல்லையே பலருக்கும். இந்த எண்ண விதைகள் உயர்ந்ததாக இருந்தால்தானே அடைய முடியும். தீயதை எதற்காக எண்ண வேண்டும்? ஆக தீய விதைகளை விட நல்ல சிந்தனைகளை கொண்டு நல்ல விதைகளை, கனவுகளை நாம் விதைக்கலாம். வெறும் எண்ணம் நாம் எண்ணியதை அடைவதற்கு உதவுமா என்றால் வள்ளுவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா அந்த எண்ணத்தை பலமுறை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். எண்ணுதல் என்பதற்கு 1, 2, 3, 4 என்ற எண்ணிக்கை அது ஒன்று. சிந்தித்தல் என்கிற ஒரு பொருள் இருக்கிறது. இந்த எண்ணத்தை பற்றி மீண்டும் 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 சிந்திக்க வேண்டும். தொடர் சிந்தனை பல புதிய புதிய சிந்தனைகளை உருவாக்கி தரும். நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிப்பதற்கு அவை உதவும். இப்படித்தான் நம்ம பார்க்கணும். எப்போ நல்ல சிந்தனை தான் வெற்றி பெற வைக்கும். நல்ல சிந்தனை நோக்கி நாம் உள்ளத்தையும் செலுத்த வேண்டும். பரிமேலழகர் ஒரு இடத்தில் சொல்லுவார், கருதுதலும் செய்தலோடு ஒக்கும்பர். நாம் நினைக்கிறோமே அதுவே செஞ்சது மாதிரி தான். ஏன்னா எண்ணம் நம்மை செயல்பட தூண்டும். நல்ல எண்ணமாக இருந்தால் நல்லதை செய்ய தூண்டும். தீய சிந்தனை இருந்தால் எப்படியாவது செய்துவிட தூண்டும். பொருளை இல்லாதவன் நினைப்பான் இன்னைக்கு எப்படியாவது யாரையாவது ஏமாற்றியாவது ஏதாவது கொஞ்சமாவது பணத்தை எடுத்தணும்னு நினைக்கிறவன் பேருந்தில் ஏறினால் இந்த எண்ணத்தை அவன் விதைத்து கொண்டு அவன் பேருந்தில் ஏறுகிற போதே யாரிடமாவது அவன் களவு செய்யாமல் இறங்குவது இல்லை. ஏனென்று சொன்னால் அவனுடைய எண்ணம் அவனை இயங்க வைக்கிறது. அதனால தான் கருதுதலும் செய்தலோடு ஒக்கும் என்பார். அதனால் தீயதை நாம் நினைக்காமல் இருக்க வேண்டும். நல்ல சிந்தனைகளையே நாம் விதைத்து கொள்ள வேண்டும். நல்ல சிந்தனை இருந்தால் அந்த சிந்தனை நோக்கி நாம் இயங்குகிற போது வெற்றியை நாம் அடைய முடியும். எண்ணியாங்கு எய்துப என்பார் வள்ளுவர். நினைச்சதை நினைச்சபடி நம்மால் அடைய முடியும். எப்போ? எண்ணியார் திண்ணியராக பெறின். மனசுக்குள்ள உறுதியை வச்சிட்ருக்கணும். எண்ணத்தை நடுவில் கழற்றி விட்டுறக்கூடாது. நான் ஒரு இலக்கை வைத்திருக்கிறேன். அந்த இலக்கை நோக்கி நான் பயணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த எண்ணம் துளிர்த்த பிறகு சில நாட்கள் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அதை நோக்கி பயணிப்பது போல பயணித்து இடையில நான் அதை விட்டுடுறேன். அதை பற்றிய சிந்தனையை விட்டுடுறேன். வேறொரு சிந்தனை வந்து விடுகிறது. அந்த திசை நோக்கி நான் பயணப்படுகிறேன். அப்படின்னு சொன்னால் நான் முதலில் கருதிய அந்த எண்ணம் இருக்கே அதை நான் எப்படி அடைய முடியும்?
இப்போ எண்ணம் நமக்கு தேவை, நல்ல எண்ணம் தேவை. நல்ல எண்ணம் மட்டும் இல்லை, மீண்டும் மீண்டும் அந்த எண்ணத்தை பற்றிய சிந்தனை இருந்தபடியாகவே இருக்க வேண்டும். அதை நோக்கி நம்முடைய பயணத்தை நகர்த்தி கொண்டே போக வேண்டும். நாம் நகர்த்தலைனா கூட மீண்டும் மீண்டும் நினைக்க நினைக்க அது நம்மை செயல்பட தூண்டும். அதற்கான ஒரு ஊக்கம் உள்ளத்திலிருந்து எழும். ஊக்கம் என்பதுதான் உண்மையிலேயே நமக்கு உரிய சொத்து, உடைமை என்பார். ஊக்கம்தான் நம்முடைய உடைமை. உள்ளம் என்ற சொல்லினாலே ஊக்கத்தை குறிப்பார். உள்ளம் உடைமை, உடைமை என்பார் வள்ளுவர். அப்போது நல்ல எண்ணங்களை நாம் விதைக்கணும். அந்த விதைத்த பிறகு அப்படியே விட்டு விடாமல் மீண்டும் அந்த எண்ணத்தை நோக்கி எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சிந்திக்கணும். எண்ணினால் போதாது, எண்ணம் வேண்டும். எண்ணம் மட்டுமே போதாது, எண்ணினால் போதாது. எண்ணுவதற்கு மீண்டும் சிந்திக்கணும். அப்போ புதிய புதிய சிந்தனைகள் எழும். கதை எழுதுபவர் முதலிலே மனசுக்குள்ளே ஒன்றை வரைந்து கொள்வார். கவிதை எழுதுபவர் கூட நான் இதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னொன்னே அவர் தன் எழுதுகோள் அப்படி வச்ச உடனே அப்படியே எண்ணம் தானாக சுரந்து கொண்டே போகிறது. புதிய புதிய அழகான அவன் எதிர்பாராத சொற்களெல்லாம் வந்து விழும் அந்த கவிதையிலே, அந்த கதையிலே. அப்படித்தான் நாம் ஒன்றை அடையணும் என்று நினச்சிட்டோன்னா அந்த எண்ணம் புதிய புதிய வாசல்களை திறந்து காட்டும். எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம், எப்படி நாம் பயணிக்கிறோம் என்பதை நாம் பார்க்கணும். அதற்கு மனசு உறுதியில் இருக்கணும். இடையில விட்டுட்டு போகக்கூடாது. ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்பார். ஆர்வக்கோளாறில் கொண்டு போயிட்டு நாம் விட்டுருவோம். சில பேர் பார்த்திங்கன்னா, நான் நாட்டியம் கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று முனைவார்கள். 2 மாதம் போவாங்க, விட்டுடுவாங்க. இசை கற்றுக்கொள்கிறேன் என்று போவார்கள், 2 மாதம், அது 3 மாதம் போவாங்க, ஆர்வத்தை தொலைச்சிடுவாங்க, அப்படியே விட்டுடுவாங்க. ஒரு நாளும் அவர்கள் தாங்கள் எண்ணிய அந்த இலக்கை அடைவதில்லை. இதுதான் ஆர்வத்தில் போயிட்டு அப்படியே விட்டுட்டு போகுது. இப்படி பலரும், நாமே பல நேரங்கள் எண்ணங்களை அப்படி இழந்திருக்கிறோம். இந்த எண்ண விதைகள் எல்லாம் அழுகி போய் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் மீண்டும் மீண்டும் நாம் அதை பற்றி எண்ணவில்லை. உள்ளத்தை திண்மையாக்கி உறுதிப்படுத்தி கொண்டு அதை நோக்கி நாம் செயல்படுத்த வேண்டும் என்று நாம் எண்ணவில்லை. வள்ளுவர் சொல்கிறார், உள்ளத்தை உறுதியாக்கி கொண்டு திண்மையாக இருந்து அந்த அடைவதற்கான எல்லா விதமான சிந்தனைகளை மேலும் 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 வளர்த்து கொண்டே இருந்தால்தான் எண்ணியதை எண்ணியபடி அடைய முடியும் என்கிறார். எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியராகப் பெறின். மனசுக்குள்ளே அந்த திண்மை இருக்கணும். இதற்கு பேர் தான் வினை திட்பம். இந்த அதிகாரத்தில் தான் இந்த குறளை அவர் சொல்கிறார் வள்ளுவர். இந்த செயல் மன உறுதியோடு தான் செயல்பட வைக்க முடியும். இது இப்படி. ஆனால் உறுதி இல்லாத சிந்தனை கூட நமக்கு தோன்றும் அல்லவா? அப்படி தோன்றினால் அதுவும் அரசனுக்கு தோன்றினால், அரசனாக இருந்தால் என்ன? எண்ணம் உயர்ந்ததாகவும் இல்லை, தெளிவானதாகவும் இல்லை. அடைய வேண்டும், அதை எப்படியேனும் அந்த இலக்கை தொட்டுவிட வேண்டும் என்று கூட எண்ணுகிற உறுதி இல்லை. அப்போ எப்படி அவர் அடைய முடியும்? இதையும் வள்ளுவர் சொல்கிறார். எண்ணியார் எண்ணம் இழப்பர். நினச்சதில் அடைய முடியாது கூட போகும். எப்போ அப்படின்னா, இடனறிந்து துண்ணியார் துண்ணிச் செயல். எதிரியை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவன் திட்டம் போட்டு அதை இடத்தை பார்த்து சரியான நேரம் அறிந்து, அவன் எதிரி அவன் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறான், அடைஞ்சே தீரணும்னு அவனுக்கு அடைய முடியும். அதை பற்றி யோசிக்காத மற்றவர்கள், எதிரிகள், தாங்களாகவே தாங்கள் எண்ணிய எண்ணத்தையும் இழக்க வேண்டியிருக்கும். இது 2 விதத்தையும் அவர் சொல்லி காட்டுகிறார். ஒன்று இடனறிதல், இன்னொரு இடத்துல வினை திட்பம். செயல் வெற்றி பெற வேண்டுமா? நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் தோன்றிவிட்டனவா? அந்த எண்ணங்களை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். உறுதியாக பிடித்து கொண்டீர்களா? புதிய புதிய சிந்தனைகள் உங்களை இயக்கும்படியாக உள்ளத்திலிருந்து ஊக்கம் பிறக்கும். ஊக்கம் பிறக்கிறதா? அந்த ஊக்கத்தை கொண்டு அந்த செயலிலே தொடர்ந்து ஈடுபடுங்கள். தொடர்ந்து ஈடுபடுகிறீர்களா? நீங்கள் எண்ணிய அந்த இலக்கை அடைவீர்கள். எண்ணியார் கண்டிப்பாக, எண்ணம் உடையவர்கள் வெற்றியை பெறுவார்கள். வெற்றி பெற வேண்டுமா? வள்ளுவர் சொன்ன இந்த குறளை எண்ணி பாருங்கள். எண்ணியாங்கு எய்துவ, எண்ணியார் திண்ணியராகப் பெறின்.
மன உறுதியை வளர்த்துக்கொள்வோம். எண்ணத்தை உறுதியாக நாம் அடைவோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.